ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம். 11ல் குரு வந்து அமர்ந்து இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டதற்கு இப்போ கொடுக்குறேன் பாரு உனக்கு பலன் அப்படின்னு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அருள்மலையையும் அனுகிரகத்தையும் ரொம்ப வந்து அப்படியே பாய்ச்ச போகிறார். அப்படின்னு எனக்கு அந்த பிரச்சனைமா உடல்நல கோராறு அப்படின்லாம் சொன்னவங்களுக்குலாம் இப்போ அதை தீர்த்து போகிறார். இப்போ வந்து அடுத்த 12க்கும் வந்துச்சு. தூக்கம் இல்லை, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன், நிறைய முயற்சி போட்டேன், நான் பட்ட இதுக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே வருது, இன்னும் நான் ஒரு முழுமையான நிலையை ஓடிக்கொண்டே இருந்த கன்னிக்கு இப்போ வந்து ஓய்வு. அது என்ன ஓய்வு? அமைதியான இன்பமான நல்லா வந்து ஒரு கடல் சார்ந்த இடம். ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு மிகச்சிறப்பான பதிவு. 2026 எப்படிமா இருக்க போகுது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவில் வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிருக்கு. பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக 26 எப்படிமா இருக்கும்? போன வருடம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உலகளாவிய போர்லேருந்து நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்லேருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 26ல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எப்பவும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம். இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த வருடம் மட்டும் இல்லை, 2031 வரைக்கும் 2031ஆம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் நம்ம கடந்து வரப்போகிறோம். நல்ல நோய் தாக்கங்கள், அதே போல் நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் 2க்கு மேலே நம்மளுக்கு பிரேய ராசியில் வந்து என்ட்ரு ஆன பிறகே நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா, ஏற்கனவே இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட தலைவருடைய உடல் ஆரோக்கியம், அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில் அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி, அவங்களாம் வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, நிறைய இயற்கை சீற்றங்கள், நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, காலைல மழை பெய்யுது, அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது, அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் பெய்யலாம் சொல்ல முடியல. பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேறு அதிகரிக்கும். அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்துடலாம். முன்ன மாதிரி கொரோனாக்கெலாம் லீவ் விடுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு காரசாரமாக விவாதங்கள் போடுவது, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பாக போகக்கூடிய சூழல்கள். இதற்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்போ தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம். அப்போ அரசியலில் ஒரே பரபரப்பு. உலகளாவிய அளவிலேயே இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வந்து ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள், குழப்பங்கள் எல்லாமே காணப்படும். அதனால் நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலையுமே கொஞ்சம் வந்து இப்போ நான் சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாமல் போயிடுவோமா, அப்படிலாம் கிடையாது. என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும், அதே போல் என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்படலான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை குறையுமாம்மா, இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது. தங்கம்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குமான்றதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தான். நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி பொருட்கள்லேருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும். நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும். எங்கே வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும். ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இந்த நாட்களில் நல்ல பசுக்களுக்கு தானம் கொடுப்போம். சரிம்மா, இப்படிலாம் சூழல் இருக்குது, என்னம்மா பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது, பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா, கோசாலைகளில் எல்லாருமே ஒரு ஏன்றதுன்னா ஒரு பசுவுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்கள் வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணலாம். அதை தாண்டி இந்த விவசாயிலாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது
உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் இந்த 2026 வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும், ஒரு இயற்கை சீற்றங்களும், ஒரு போர்க்கால நடவடிக்கையும், அதே போல் நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே, வெடிகுண்டுலேருந்து நம்ம நாட்டை காக்கக்கூடிய சமூக விரோதியிலேருந்து எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கணும். எல்லாமே வரும். அதே போல் நிறைய வந்து மாற்றங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க, அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்கெல்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும். நம்மளுமே வந்து பொதுமக்களுமே எல்லா வகையிலுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு. கன்னிராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கன்னிக்கு வந்து அருமையான பலன்கள், மன நிறைவான பலன்கள். எந்த கிரகம் அங்கே உட்காந்துருக்கு, அவர் அங்கே போயிட்டாரு, இவர் இங்கே வந்துட்டாரு அப்படின்னு எந்த கவலையும் வேணாம். கன்னிக்கு என்னென்ன நினச்சிங்களோ, என்னென்ன நடக்கணும்னு வந்து எதிர்பார்த்தீங்களோ உங்கள் கனவுகள் நிஜமாகும். சொல்லணும் பிரபஞ்சத்துக்கிட்ட, என் கனவுகளை நனவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. இதை மட்டுமே கன்னி இந்த காலத்தில் தெரிவிக்க போகுது. அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷம் கன்னிக்கு வந்து சொல்லும்பொழுது அருமையான ஒரு பலன்கள். வருட ஆரம்பத்தில் அப்படியே வந்து பொறுமையாக கடந்து வந்தீங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம். மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம். 11ல் குரு வந்து அமர்ந்து இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டதற்கு இப்போ கொடுக்குறேன் பாரு உனக்கு பலன் அப்படின்னு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து அருள்மலையையும் அனுகிரகத்தையும் ரொம்ப வந்து அப்படியே பாய்ச்ச போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையான பலன்கள். உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா 3, 5, உங்களுக்கு 7 என்ற இடத்த பார்க்குறாரு. முதல்ல வந்து சுபகாரியத்தை நடத்தி வைக்க போகிறாரு. உங்களுக்கு இருந்த நெகட்டிவ் தாட்ஸ், ஏன்னா கன்னி எப்போவுமே வந்து நல்லது நினைக்கிறாருனாலே அது ரொம்ப கம்மி, தேவையில்லாதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நெகட்டிவ் தாட்டை எடுத்துருவார். உங்களுடைய கர்ம தோஷங்களை போக்கிடுவார். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் வழியை காட்டுவார். யாராவது வந்து அதுக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லிவிடுவாங்க, எதிரே பார்க்க மாட்டீங்க. இவெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவானான்னு நினச்சதெல்லாம் அவன் வாலண்டியராக வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன்ட்டு வந்து நிற்பான். ஒரே தெரிஞ்சுக்கோங்க, நேரம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய வேலையை ஒருத்தர் செஞ்சுட்டு போயிடுவார். உங்களை கூப்பிட்டு வந்து எல்லாமே இது பண்ணிட்டு வாங்க, நம்ம போகல கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததுன்ற மாதிரி நம்மளை தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 5 என்ற பூர்வ புண்ணியத்தை பார்த்து அற்புதமாக உங்களுக்கு பலனை அளிக்க காத்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வரைக்கும் வந்து என் வாழ்க்கையில் வந்து மாற்றம் இல்லை, ஒரு தன விருத்தி தாமா வேணும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி பொருளாதாரத்துக்கு ஓடுறேன் சொல்லுவோம்ல, இந்த சிவாஜி படம் சொல்லுவாங்களா, கல்யாணி, அது அந்த காலத்து படம். ஓடினேன் 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 வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன்னு, பராசக்தி படம் அந்த காலத்தில். அந்த படம் மாதிரி ஓடிக்கொண்டே இருந்த கன்னிக்கு இப்போ வந்து ஓய்வு. அது என்ன ஓய்வு? அமைதியான இன்பமான நல்லா வந்து ஒரு கடல் சார்ந்த இடம், அப்படியே ரெசார்ட்டில் போயிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு இஷ்டமாக அப்படியே நல்லா ஒரு மன அமைதியாக நல்லா கார்டன்லாம் பச்சை பசேல்னு பசுமையாக நல்லா குடும்பத்தோடு நல்லா வந்து ஒரு ஹாப்பியாக ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அருமையான நேரம். அப்படியே ஒரு நல்லா ஒரு இளையராஜா சாங்லாம், ஒரு 80s சாங்ஸ்லாம் போட்டுட்டு நல்லா குடும்பத்தோடு நல்லா சாப்பிட்டுட்டு, நம்மளுக்கு பிடிச்சமான சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாயாக வந்து இந்த ஒரு மரத்தில் இருக்க ஒரு சேரில் சாஞ்சி கண்ணை மூணுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கன்னிக்கு அப்படியே ஒரு ஸ்வீட்டும் நம்ம சாப்பிட்றோம். நம்ம இருட்டுக்கடை அல்வா அது வாழை வச்சாலே அவ்வளோ இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி அனைத்து வகையிலுமே தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், அவர் கொடுக்கறது எல்லாமே கொடுக்குறாரு. 3ஆம் இடம் ஆக்டிவேட் ஆனால் தான் பெண்கள் வந்து தாய்மை எனும் சிறப்பான நிலையை அடைகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 5க்கு லாபஸ்தானம், ஏன்னா அவங்க தான் வந்து பிரசவிக்க போகிறாங்க. அந்த 3 இப்போ சிறப்பாக இயங்க போகுது. இது வரைக்கும் எனக்கு அந்த பிரச்சனைமா உடல்நல கோராறு அப்படின்லாம் சொன்னவங்களுக்குலாம் இப்போ அதை தீர்த்து தரப்போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். 5 என்ற புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டாரு. குழந்தை இல்லைம்மா, நான் வாங்கின வசை சொல்லுக்கு அளவே கிடையாது. பெண்களுக்கு தானே இப்போ குழந்தை இல்லைன்னொடனே பெண்களுக்கு தான் பேர் வந்துடுது. எப்போவும் தெரிஞ்சுக்கோங்க, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முதல்ல பார்க்க வேண்டிய ஜாதகம் வந்து ஆணுடைய ஜாதகம் தான். ஏன்னா டோனர் தான், ரிசீவருக்கு கிடையாது. ரிசீவர் எப்போவும் பெரும்பாலும் அங்கே பிரச்சனை வர வாய்ப்பு கிடையாது. டோனர் தான் கரெக்டாக இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ டோனரான ஆண்களின் ஜாதகம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்து எடுத்து பார்க்க வேண்டியது. ஏன் வாழ்வியல் மாறி போச்சு, நம்ம நைட்டு தூங்குறது லேட் ஆகி போச்சு. என்றைக்கு ஒருத்தன் வந்து 10 மணிக்கு படுத்து விடிய காலில் ஒரு 4:45 எழுதுக்கான ஒரு வாழ்க்கை ஸ்டைல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா 10லேருந்து 2க்குள்ளே நம்ம உடம்பே நம்மளை வந்து சரிப்படுத்திக்குமா. நம்ம சாப்பிட்ற மாத்திரை மருந்துகள்லாம் சும்மா. கன்னிக்கு எப்பவுமே வந்து பேக் பெயின்ன்றது எழுதப்படாத விதி. நோய்களுடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். கண்ணினாலே வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, நோய், எதிரி, கடன், அலையா விருந்தாளி தட்டில் வச்சு கொடுத்தாச்சு.
மாற்ற முடியாது, அதையெல்லாம் கடந்து வரணும். இப்போ இந்த காலம் ராகுக்கேது ராசியில் இருக்கும்போது பட்ட அசிங்க அவமானம் வெளியே சொல்ல முடியாது, எண்ணிலடங்கா கின்னஸ் ரெக்கார்டு. இப்போ வந்து அடுத்து 12க்கும் வந்துச்சு, தூக்கம் இல்லை, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன், நிறைய முயற்சி போட்டேன், நான் பட்ட இதுக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டே வருது, இன்னும் நான் ஒரு முழுமையான நிலையை அடையலைன்றவங்களுக்கு இந்த 26ல், அதுவும் ஜூன், ஆஃப்டர் ஜூன் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. தொழிலில் நல்ல மாற்றங்கள், நல்ல வந்து ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு, நல்ல திருமண வாழ்க்கை. இப்போ ஒரு இளைஞராக இருந்தால் என்ன கேட்க போகிறீங்க? ரிலேஷன்ஷிப்பு, என் லவ் செட் ஆகணும், இது கண் இல்லையா கேட்கவே வேண்டாம், அதுவே தானாகவே அவங்களுக்கு அலையாக இருந்தாலேயே வந்துடும் காதல்லாம். அதே போல் நம்மளுக்கு ஒரு மாணவராக இருக்கேன், நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கிடுவேன்னா, எனக்கு நீட்டில், எனக்கு நாட்டால், ஜேஇயில் ஒரு மெரிட்டில் சீட் கிடச்சா போதுமே அப்படின்றவங்களுக்கு அதுவும் கொடுக்கப்படும். வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம், குடும்பத்தோட ஒரு இணக்கம், டன். ஒரு நடத்துகிற வயதில் ஃபேமிலியை வந்து நான் செட்டில் பண்ணோம், ஃபேமிலிக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஒரு பொருளாதாரத்தில், ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல வந்து ஒரு டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவும் எல்லாமே நினச்சது நினைக்காது நடக்கும், நினச்சது நடக்காது, எல்லாமே கிடைக்கும். இறை வழிபாடு செய்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் நம சிவாய. பழைய சிவ ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய கன்னி அற்புதமான பலனை பெறும். விஷ்ணு சாஸ்திரநாமம் தாராளமாக போட்டு கேளுங்க. எப்பவும் நம்ம சிவாலயங்களில் பெருமாளாக இருப்பார், அப்போ கோவிந்தனையும் அங்கே இருக்க கோவிந்தனை வழிபடுவதும், சிவனை வழிபடுவதும், சிவபுராணம் படிப்பதும், பிரதோஷம், தேய்பிரை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், 2 பிரதோஷமும் கோயிலில் போய் வழிபடணும். என்ற அன்னதானத்துக்கு என்ற உதவியை தாராளமாக செய்யணும். பால் அபிஷேகம் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பால் கொடுக்குறீங்களோ, வெள்ளை நிற பொருட்கள் கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பையும் பாக்கியங்களையும் குபேர சம்பத்தையும் அட்டகாசமாய் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.